கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மெழுகற்ற வாழ்க்கை என்ற தலைப்பில் இந்த காலை தியானத்தை நாம் தியானிக்க போகிறோம். லத்தீன் மொழியில் உள்ள சின்சேரா என்ற வார்த்தையிலிருந்து தான் சின்சியர் என்ற ஆங்கில வார்த்தை வந்திருக்கிறது. சின்சேரா என்ற லத்தீன் வார்த்தைக்கு ஆங்கிலத்தில் வித்தவுட் வேக்ஸ் என்றும் தமிழில் மெழுகு இல்லாமல் என்றும் அர்த்தம். இது அநேகருக்கு தெரிந்திருக்கும். கிரேக்க நாடு சிற்பக்கலைகளில் சிறந்து விளங்கியிருந்தது. அங்கே பெரிய பணக்காரர்களுக்கு ஒரு பழக்கம் உண்டு. அவர்கள் சிறந்த சிற்பிகளை விலை கொடுத்து வாங்கி வீட்டிற்கு எடுத்து செல்வார்கள். தங்கள் மார்பளவு சிலையை விலை உயர்ந்த பளிங்கு கற்களால் செய்வது வழக்கமாய் இருந்தது. சில சமயங்களில் சிற்பி அந்த சிலையை செதுக்கும் பொழுது கை தவறி உளி சிலையின் மூக்கில் விழுந்துவிட்டால் அது சேதமடைந்துவிடும். மீண்டும் ஒரு புதிய பளிங்கு கல்லை எடுத்து முதலில் இருந்து மீண்டும் செதுக்க வேண்டிய ஒரு நிலை இருக்கும். இதற்கு பதிலாக சிற்பிகள் சிதைந்த மூக்கை மட்டும் கண்ணுக்கு தெரியாமல் மெழுகை வைத்து சரி செய்து விடுவார்கள். சிற்பிகளின் இந்த ஏமாற்று வேலையை சரிவர தெரியாதவர்கள் அதை விலை கொடுத்து வாங்கி சென்று விடுவார்கள். ஆனால் இந்த விவரம் தெரிந்த ஒரு சிலர் சிற்பத்தை சிற்பக்கூடத்திலிருந்து விட்டு வெளியெடுத்து கொண்டு போய் சூரிய வெளிச்சத்தில் வைத்து மெழுகு ஏதேனும் இருக்கிறதா என்று நன்றாக பரிசோதித்து பார்த்து வாங்கி செல்வார்கள். மெழுகு இல்லாமல் இருந்தால்தான் பணம் கொடுத்து வாங்கி செல்வார்கள். அவ்வாறு பரிசோதிக்கப்படாமல் வீட்டிற்கு எடுத்து சென்றால் என்ன நடக்கும் தெரியுமா? குளிர்காலத்தில் வீட்டிற்குள் அனல் மூட்டும் வெப்பத்தில் கூட சிலையின் மூக்கு உருகி போய்விடும். சிற்பி செய்த ஏமாற்று வேலையை வெப்பமானது வெளிப்படுத்திவிடும். ஆம் பிரியமானவர்களே, நமது வேலை எத்தன்மையுள்ளது என்று பரிசோதிக்கப்படுகின்ற நாள் ஒன்று வருகிறது. மெழுகு இல்லாமல் நேர்மையான வேலையாக நமது வேலை இருந்தால் நமக்கு அதற்கேற்ற பலன் கிடைக்கும். இல்லாவிட்டால் நாம் குற்றவாளிகளாக தீர்க்கப்படுவோம். வேதத்தில் நல்ல உதாரணத்தை நாம் வாசிக்கும் பொழுது எலிசா தீர்க்கதரிசியின் வேலைக்காரன் கேயாசி நாகமானிடம் பொய் சொல்லி வெள்ளியையும் ஏமாற்று வஸ்திரங்களையும் பெற்று கொண்டு வந்தான். தான் செய்த தவறு எலிசாவுக்கு தெரியாமல் இருக்க பொய் என்ற மெழுகை வைத்து சமாளிக்க முயற்சி செய்தான். ஆனால் எலிசாவின் மேல் இருந்த ஆவியின் வரங்களுக்கு முன்பாக பொய் என்ற மெழுகு நிற்க முடியவில்லை. காரியம் வெளிப்பட்டது. அவனுடைய வேலைக்கு கூலியாக நாகமானின் குஷ்டரோகம் கொடுக்கப்பட்டது. ஆம் பிரியமானவர்களே, நமது வேலை மெழுகற்ற நேர்மையான வேலையாக இருக்கட்டும். அப்பொழுது நமது எஜமானாகிய இயேசு நம்மை உண்மையும் உத்தமும் உள்ள ஊழியக்காரனே என்று மெச்சிக்கொள்வாராக. நம்மை அநேகத்தின் மேல் அதிகாரியாகவும் வைப்பார். வேதத்தில் இப்படியாக ஒரு வசனத்தை வாசிக்கிறோம். அவனவனுடைய வேலைப்பாடு வெளியாகும், நாளானது அதை விளங்க பண்ணும். ஏனெனில் அது அக்கினியினாலே வெளிப்படுத்தப்படும். அவனுடைய வேலைப்பாடு எத்தன்மை உள்ளதென்று அக்கினியானது பரிசோதிக்கும் என்று 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில் வாசிக்கிறோம் அல்லவா? ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையும் நேர்மையுள்ள வாழ்க்கையாய் இந்த காலை தியானத்தில் நாம் மாற்றிக்கொள்வோம். ஆண்டவர் நம்மை அநேகத்தின் மேல் அதிகாரியாக வைக்க அவர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமேன்.